இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா ஜானவி, அட்சதை எடுத்துட்டு வா. சரி ஆண்டி. விவேக், உள்ள புது வேட்டி இருக்கும், எடுத்துட்டு வா. சரி பெரியப்பா. ஏங்க, முகூர்த்த நேரம் வந்துருச்சு. லக்ஷ்மி கையால கௌரி பூஜை பண்ணணும். நம்ம குலதெய்வத்துக்கு அவதான் தேங்காய் உடைக்கணும். எல்லாம் கரெக்டா நல்லபடியா நடக்கும்ல? அரவிந்தா, உனக்கு தெரியாதது என்ன இருக்கு சொல்லு. இந்த மாதிரி நேரத்துல நம்ம நினைக்கிறது சரியா நடக்கணும்னா நடக்காது. சிலதெல்லாம் விட்டு கொடுத்துதான் ஆகணும். ஆமா, லக்ஷ்மி ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டாங்க, இப்ப வந்துருவா. வா. கிளிக்கு சொல்ற மாதிரி சொன்னேன். அப்படி இருந்தும் கண்டுக்காம விட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? கொஞ்சமாவது பயபக்திங்கிறது இருக்கணும்ல. என்னாச்சுமா, ஏன் அப்படி பேசுறீங்க? என் வாயால இத சொல்ல முடியாது சம்பந்தி. ஏற்கனவே உங்களோடது சம்பிரதாயமான குடும்பம். அது நல்லா தெரிஞ்சிருந்தோம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லன்னா எப்படி? என்ன நடந்தது? என்ன நடந்துச்சுன்னு லக்ஷ்மி கிட்டயே கேளுங்க சம்பந்தி. என்னாச்சு லக்ஷ்மி? அத்தா, அது வந்து அது வந்து நான் கொடுத்த நெக்லஸ போட்டுட்டு வான்னு சொன்னல, ஏன் போட்டுட்டு வரல லக்ஷ்மி? அத்த, அது அந்த அந்த நெக்லஸ் அந்த நெக்லஸ் அந்த நெக்லஸ் என்ன? அந்த நெக்லஸ காணோம் அத்த. லக்ஷ்மி அலட்சியமாலாம் இருக்க மாட்டா. ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க யாராவது அந்த நெக்லஸை எடுத்திருக்கலாம் இல்லையா? போலீஸை இங்க வர சொல்லுங்க, அவங்களே கண்டுபிடிக்கிட்டோம். ஐயா, என்ன சொல்றீங்க சின்ன மாமா? நாம பொண்ணு வீட்டுக்காரங்க, நம்மளால இவங்க குடும்ப கௌரவம் குறைஞ்சிடக்கூடாதுல்ல. போலீஸ் அவரை வச்சு நாம அவமானப்படுத்த முடியுமா? இப்ப போலீஸ் இங்க வர வைக்கிறது அவ்வளவு சரியா இருக்காது. நாம தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என்னங்க பண்றது இப்ப? நான் எவ்வளவு வாட்டி சொன்னேன், எவ்வளவு ஜாக்கிரதையா எடுத்து வைக்க சொன்னேன். அப்படி இருந்தும் என் சென்டிமெண்ட்ட தண்ணில கரைச்சிட்டா. இதையெல்லாம்
அந்த நகை கைய விட்டு போறதுக்கு முன்னாடி எங்க பொண்ணு யோசிச்சிருக்கணும். அந்த நகை எவ்வளவு பொக்கிஷமானதோ. இப்ப என்ன பேசி என்ன பிரயோஜனம்? தாத்தா அந்த நெக்லஸை தயாரிக்கும் போது அதுல ஒரு ஸ்பெஷலான டைமண்டை பதிச்சாரணும். அந்த டைமண்டை சுத்தி இருட்டான நேரத்துல ஒரு சின்ன ஒளி தெரியும்னு சொன்னீங்கல்ல, கரெக்டா? ம். ஆமா ஆமா சரியா சொன்ன. அந்த நெக்லஸ் எங்க இருக்கோ அத சுத்தி ஒரு வெளிச்சம் எப்பவும் இருக்கும். அப்புறம் என்ன, எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணி ஒவ்வொரு ரூம்லயும் தேடுங்க. அந்த நெக்லஸ் எங்க இருந்தாலும் உடனே தெரிஞ்சிடும். இது என்ன புது தலைவலியா இருக்கு? அதுக்கு இப்படி ஒரு சிறப்பு அம்சம் இருக்கா? இப்ப அது அவசியம் தேவையா தம்பி? சிசிடிவி கேமரா தான் இருக்குல்ல. ஒரு வாரமா சிசி கேமரா வேலை செய்யல. நாங்களும் அதை பெருசா கண்டுக்கல. அப்போ அண்ணா சொன்ன ஐடியா நல்லா இருக்கும் பெரியப்பா. மேனேஜர் சார். ஃபார்ம் ஹவுஸ் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணு. ஓகே சார். அம்மா, இப்ப என்ன பண்றது? இருடி, எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. நம்ம மாட்டிக்குவோம் போல இருக்குமா? ஏதாவது ஒண்ணு பண்ண. சித்தி, அன்சிகா, விவேக் எல்லா இடத்துலயும் போய் தேடுங்க. சரிண்ணா. இந்தா. ம். அம்மாடி லக்ஷ்மி, பாத்தியாமா எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருக்கோம். சரியான நேரத்துல மித்ரா தம்பி சொன்ன ஒரு நல்ல யோசனையால இது கிடைச்சது. இல்லன்னா ஐயோ என்ன நடந்திருக்குமோ. அண்ணி ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஆண்டி. தப்பா எதுவும் நடக்காது. ஆமா, நீ உட்காருமா. அந்த நெக்லஸ் போட்டுக்கோ. உட்காரு. போலாம் வாடி.